காலையில உட்காந்து அப்பு படத்துல ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? 50 ரூபா தான், 50 ரூபா தான், அன்பா என் தேவ எல்லாம் நாளுக்கு ஒரு 50 ரூபா தான். சங்கர் மகாதேவன் ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாரு. அந்த பாட்ட பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன் நாம வந்து ரூ. 50க்கு கீழ இருக்கிற, இல்ல ரூ. 50 இருக்கிற ஸ்டாக்க வந்து இன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்த உடனே நமக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பேச போறது எல்லாமே ரூ. 50க்கு கீழ பிலோ லெஸ் தென் ₹50 ஸ்டாக் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கங்க. இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆத்துக்குள்ள குதிக்கலாமா இல்லையாங்கிற முடிவை எடுக்கலாம். ஓகே, இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்டேஷனை எடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல, டேர்ம் இன்சூரன்ஸ் இல்ல, ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளான் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை அனுப்புங்க. எங்க டீம் அதை உங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்புடைய நடவடிக்கைகள், ஈரான் அட்டாக் பண்றது, ஈரானுடைய பதிலடி தாக்குதல் ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய கம்பெனிஸ் எல்லாம் நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான் கம்பெனி எல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து அலுமினியம் ஸ்டாக் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. அப்படி அலுமினியம் ஸ்டாக் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அலுமினியம் ஸ்டாக்குக்குள்ள எது கம்மியான பிரைஸ்ல இருக்கு, பென்னி ஸ்டாக் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா செஞ்சுரி எக்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து வெறும் ₹18 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்குற லிஸ்ட்ல வந்து இந்த செஞ்சுரி எக்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை பார்ப்போம். இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அலுமினியம் எக்ஸ்ட்ரூடட் ப்ராடக்ட்டை இவங்க கொடுக்குறாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் ஹார்ட்வேரும் பண்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட், மீடியம், ஹை ஸ்ட்ரென்த் அலாய்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்களாம். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா டியூப்ஸ் கொடுக்குறாங்க, கேபிள் சப்போர்ட், சேனல்ஸ், ஆக்சுவேட்டர் பாடி, ஈக்குவல் ஆங்கிள், ஃப்ளூட்டட் ரவுண்ட் டேபிள், ஐ செக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆர்கிடெக்சர் வரும்போது ஆல்ட்ராப்ஸ், கார்னர் செக்ஷன்ஸ், கர்டைன் சேனல்ஸ், டோர் பாட்டம், டோர் க்ளோசர்ஸ், டோர் ஹேண்டில், டோர் மிடில், இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கம்பெனியோட வெப்சைட்ல உள்ள போயிட்டு பாருங்க, அதனுடைய டீடைல்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம டைம் கிடையாது எல்லாத்தையும் சொல்றதுக்கு. ஸோ செஞ்சுரி எக்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியை பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரீசெண்ட் ரிசல்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி தான். 122 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 8.16 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 6.66 இருக்கு. 6.6 அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்ட் மார்ஜின் தான். ஆனால் இதெல்லாம் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால மார்ஜின் கம்மியாக தான் இருக்கும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நெட் ப்ராஃபிட் 2.90 கோடி பண்ணிருக்காங்க. 2.90 கோடி பார்த்துருக்காங்க. இந்த 2.90 வந்து டீசெண்டா க்ரோ ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல 2.45 கோடியா இருந்தது 2.67, 2.36, 2.76 சொல்லிட்டு இப்போ வந்து 2.90 கோடின்னு நிக்குது. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 140 கோடிக்கு மேல இருக்கு. பி ரேஷியோ 13க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 24 இருக்கு. சோ இண்டஸ்ட்ரி பியோட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE 18க்கு மேல இருக்கு. ROE 12க்கு மேல இருக்கு. ROCE டீசெண்டா இருக்கு. ROE ஆவரேஜா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.86 இருக்கு. கம்பெனியுடைய கடன் 75 கோடி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 13.3 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 80 கோடிக்கு மேல இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல ₹34, லோவஸ்ட் பிரைஸ் ₹15. இப்ப 18 ரேஞ்சில இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்டாக் உடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 52க்கு மேல இருக்கு. FIS 0.28 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் DAs எல்லாம் இந்த பக்கம் வரல. ரிட்டைல் ஹோல்டிங் 47க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பேர் வந்து வித்யா வயர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க வந்து எனாமெல்டு காப்பர் அண்ட் அலுமினியம் கண்டக்டர்ஸ் பண்றாங்க. பேப்பர் இன்சுலேட்டட் காப்பர் அண்ட் அலுமினியம் கண்டக்டர் பண்றாங்க. PV ரிப்பன் ஃபார் சோலார் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் காப்பர் பஸ்பர் அண்ட் ஃபாயில், காப்பர் காம்போனன்ட்ஸ், பேர் காப்பர் வயர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஃபிளாட்ஸ் கொடுக்குறாங்க. கண்டினியூஸ்லி டிரான்ஸ்போர்ட்டட் கண்டக்டர்ஸ் கொடுக்குறாங்களாம், CTCன்னு சொல்றாங்க. கேபிள்ஸ் இருக்கு, காப்பர் ராட்ஸ், காப்பர் பார்ஸ் எல்லாமே தயாரிச்சு கொடுக்குற கம்பெனி தான் இது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் வந்து ₹52 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ரீசெண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் குவார்டர்ல Q3ல 448 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 24 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மார்ஜின் 5% வச்சிருக்காங்க. மார்ஜின் வந்து 4-5 அப்படின்னு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 16 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அடுத்தது ஃபண்டமெண்டல் அப்படின்னு வந்தோம்னா 1100 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 24 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 24 இருக்கு. ROCE 24க்கு மேல இருக்கு. ROE 28க்கு மேல இருக்கு. ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.79 இருக்கு. ஸோ டெட்டு 151 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. 20 crore நெகட்டிவ்ல இருக்கு. ரிசர்வ்ஸ் 174 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 தான்.
ஹையஸ்ட் பிரைஸ் 59, லோவஸ்ட் பிரைஸ் 42. இப்போ 52 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 72க்கு மேல இருக்கு, FIS 0.68% வச்சிருக்காங்க, DIS 9.53 வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 16க்கு மேல இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அலுமினியம் வந்து ஒரு ஹார்டான மெட்டல், அதுல இருந்து சாஃப்டா ஒரு கம்பெனிக்கு வரும். சாஃப்டா கம்பெனினா துணி விற்கிற கம்பெனிக்கு வரும். அது எந்த கம்பெனி? ட்ரைடன் கம்பெனி வந்து டவல், பெட்ஷீட், அதுக்கப்புறம் பேப்பர், கெமிக்கல் இதெல்லாம் பண்றாங்க, யான் செல் பண்றாங்க. இந்த கம்பெனி பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைடன் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா வெறும் 24 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆனா இதுல ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜ் பிரைஸ் 54 ரூபா அப்படின்னு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது 64 ரூபாய்க்கெல்லாம் போச்சு. இருந்தாலும் ரொம்ப கம்மியான பிரைஸா தானே இருக்கு, இது வந்து ஒரு லாங் டர்முக்கு இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில எங்க கொண்டு நிறுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 ரூபாய்க்கு நிறுத்திருக்கு. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். ஸோ இப்போ 12,200 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 30 இருக்கு, இண்டஸ்ட்ரி PE 21 இருக்கு, ROCE 9க்கு மேல இருக்கு, ROE 8க்கு மேல இருக்கு. ரெண்டுமே ஆவரேஜா தான் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.35 இருக்கு. டெட் 1605 கோடி, ரிசர்வ்ஸ் வந்து 4109 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயா தான் இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 34 ரூபா, லோவஸ்ட் பிரைஸ் 22 ரூபா. நீ எப்ப வயசுக்கு வர்றது, நான் உன்னை எப்ப விற்கிறது? Q3 ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1574 கோடி ரெவன்யூ, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 136 கோடி, அதுவும் குறைஞ்சிருச்சு. ஆப்பரேட்டிங் மார்ஜினும் ஒரு காலத்துல 17, 14, 13ன்னு சொல்லிட்டு இப்போ 9% வந்து நிக்குது. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 44 கோடி, நெட் ப்ராஃபிட்டும் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 73%க்கு மேல இருக்கு, FIS உடைய ஹோல்டிங் 3க்கு மேல இருக்கு, DIS உடைய ஹோல்டிங் 0.19 இருக்கு, ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 22க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பாக்குற கம்பெனி பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து பினான்சியல், அதாவது NBFC கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 35 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கம்பெனிஸ்ல இருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கம்பெனி. அதனால ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இதுக்கு பார்க்கக்கூடாது. இது NBFCங்கிறத வேற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்கம் ஜெனரேஷன் குரூப்புக்கான லோனை ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ சின்னதா ஒருத்தர் வந்து மாவு கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 20,000 லோன் தேவைப்படுதுன்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அதுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸுக்கு லோன் கொடுக்குற வேலையை தான் இந்த பைசாலோ டிஜிட்டல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பைசாலோ டிஜிட்டல் கம்பெனியுடைய Q3 ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 55,082 மில்லியன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 16% உயர்ந்திருக்குதான். 55,082னா 5,008 கோடி. ஓகேவா? டிஸ்பர்ஸ்மெண்ட், லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 10,507 மில்லியன் ருபீஸ்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 1057 கோடி கொடுத்திருக்காங்க. 7% இயர் ஆன் இயர் growth இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.6ன்னு கொடுத்திருக்காங்க. 2 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருந்தாலுமே 6.6ங்கிற நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஹெல்த்தியான ஒன்று. 5% மேல ஒரு இந்தியன் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குனாலே அது ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 6.6 இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து நமக்கு இதுல ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ROA, ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 3.84 இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு 1.52 அந்த ரேஞ்சில் இருந்தாலே ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து நல்ல அசெட், ரிட்டர்ன் ஆன் அசெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3.84 அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? இது நல்ல விஷயம். அடுத்து இந்த கம்பெனியுடைய நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 17,404 மில்லியன் கொடுத்திருக்காங்க. 18% growth இருக்குன்னு 1,740 கோடி. ROE 12.64 இருக்கு. அடுத்தது GNPA, கிராஸ் நெட் NPA பாத்தீங்கன்னா 0.83 இருக்கு, ரொம்ப லோவா இருக்கு. நெட் NPA வந்து 0.66 இருக்கு, அதுவும் லோவா இருக்கு. அடுத்து இந்த ஸ்டாக் உடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 2.22 இருக்கு. 2.22 அப்படிங்கிறது வந்து ஹை நெட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ தான். இது வந்து நல்லது கிடையாது. 1க்கு கீழே இருக்கு, 1 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா அது வந்து நல்லது. அடுத்தது இவங்களுடைய கலெக்ஷன் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 98.8% இருக்கலாம். இந்த கலெக்ஷன் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 2026 Q1ல 99.8 எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ அது லைட்டா குறைஞ்சிருக்கு 98.8 அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, 98.8% கலெக்ஷன் எஃபிஷியன்சி இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அக்ரெசிவா கொடுத்த லோனை வந்து திரும்ப வாங்குறாங்க, கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல. அதுதான் இது காமிக்குது. அதுல 2 பக்கம் இருக்கலாம். ஒண்ணு வந்து பயங்கரமா இவங்க ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு அதிரடியா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வாங்கலாம். இல்லைன்னா யாரெல்லாம் வந்து லோனை திரும்ப பே பண்ற மாதிரியான கெப்பாசிட்டி உள்ள ஆட்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து லோன் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க கொடுக்கறது வந்து மைக்ரோ லெண்டிங் தானே, சின்ன சின்ன அமௌண்ட் தானே கொடுக்குறாங்க. அதனால
ஒருத்தர் ஆட்டோ வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு அந்த காசை கட்டிடுவாரு. கார் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஓலாலையும் ஊபர்லையும் அட்டாச் பண்ணிட்டு அவங்களுக்கு முக்காவாசி காசை கொடுத்துட்டு மீதி காசை வச்சு லோன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாம இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த 98.8% அப்படிங்கிற கலெக்ஷன் எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து இவங்களால மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதர் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா 3200 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. பி ரேஷியோ 15க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 16 அந்த ரேஞ்சில் இருக்கு. ROCE 13க்கு மேல இருக்கு. டோட்டல் இன்கம் பார்த்தோம்னா Q3ல வந்து 2401 மில்லியன் ருபீஸ். ஸோ 240 கோடிக்கு மேல பார்த்துருக்காங்க. ப்ராஃபிட் 66.3 கோடியா இருக்கு. பைசோலோ கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 41க்கு மேல இருக்கு. எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 20க்கு மேல இருக்கு. டிஎஸ் உடைய ஹோல்டிங் 7க்கு மேல இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் 30க்கு மேல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய பாரோயிங் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 38,579 மில்லியன். ஸோ 3857 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அது யூஸ்வலா பேங்க் என்பிஎஃப்சி எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேற இடத்துல இருந்து கடனை வாங்கிட்டு இவங்க அதுக்கப்புறம் லென் பண்ணுவாங்க, அப்படிதான் நடக்கும். இந்த கம்பெனியுடைய கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பாத்தீங்கன்னா 38க்கு மேல இருக்கு. ஸோ 38 அப்படிங்கிற கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ வந்து நல்ல விஷயம் தான். அதுக்கு முன்னாடி 42 எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ 38 வந்து நிக்கிறாங்க. ஸோ ஷார்ட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைசாலா டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் டெட் ஈக்விட்டி ரேஷியோ மட்டும்தான் கொஞ்சம் ஹையா இருக்கு. ஓகேவா? மற்ற ஃபேக்டர் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது எப்பவுமே 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற சுஸ்லான் எனர்ஜி. எப்பவுமே 50 ரூபாங்கிறது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல கம்பெனி தான். 70 ரூபாய்க்கு மேலே தான் போயிருக்கு. சரி, இப்போ வந்து இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். ரீசெண்ட் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா 4236 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க Q3ல. அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 738 கோடி, 17% மார்ஜின் இருக்கு. 19% மார்ஜின் இப்போ 17% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 445 கோடி, நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அடுத்தது கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா 55,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 17க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 30க்கு மேல இருக்கு. ROCE 32க்கு மேல இருக்கு. ROE 41க்கு மேல இருக்கு. நல்லா டெவலப் ஆகி வந்துட்டாங்க. ஒரு காலத்துல வந்து நிறைய பிரச்சனையில இருந்த ஒரு கம்பெனி. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.05 இருக்கு. அடுத்தது டெட் வந்து 397 கோடியா இருக்கு. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா 5116 கோடி. ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னா 74 ரூபா 52 வாரங்கள். லோவஸ்ட் பிரைஸ் 38 ரூபா. கரண்ட் பிரைஸ் 40 ரூபா ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு பிரவீன் அப்படின்னு. அவர் வந்து சுஸ்லான் ஸ்டாக்கை 5 ரூபா 6 ரூபா இருக்கும் போதே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அப்ப அவர் வந்து பெருசா மதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு 5 ரூபாயில சுஸ்லான் இருக்கு, நான் வந்து ஒரு 100 ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கண்ணாமூனான்னு இவர் பிடிச்சி திட்டாரு. 5 ரூபாயில ஒரு ஸ்டாக் இருக்கு, 2 ரூபாயில ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்லாம் வந்து நீ வாங்கக்கூடாது, அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டாரு. திட்டினோடனே இது ரெண்டா பண்றதுன்னு தெரியாம ஆக்சுவலா 100 ஸ்டாக் வாங்கிட்டாரு. வாங்கின ஸ்டாக் அடுத்த நாளே வித்துட்டாரு. 5 ரூபாயில இருந்துச்சு, அதுக்கப்புறம் 5 ரூபா 50 பைசா 6 ரூபாய் போச்சுன்னு நினைக்கிறேன். 1 ரூபா லாபத்துல ஒரு வித்துட்டாரு. வித்து அடுத்த கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 12, 13, 20ன்னு சொல்லிட்டு ஏறிட்டே போகுது. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு விட்டுருங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.